அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் அதை தற்போது நீக்கி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய எக்ஸ் தளத்தின் மூலமாக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் கடந்த 18 நிமிடத்திற்கு முன்பாக. ஆனால் தற்பொழுது பார்க்கும்பொழுது அந்த பதிவை முழுமையாக நீக்கியிருக்கிறார் பிரேமலதா. குறிப்பாக ஒரு வருட காலமாகவே அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க போவதாகவும் அதை தேமுதிக சார்பில் யார் வேட்பாளர் என்பதை அறிவிக்கப் போவதாகவும் கடந்த ஒரு வருடங்களாகவே பிரேமலதா தொடர்ந்து பல்வேறு செய்தியாளர் சந்திப்பில் கூறி வருகிறார். ஆனால் இன்றைய தினம் யாரும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில தேமுதிகவிற்கு மாநிலங்களை சீட் தருவதாக எப்போது கூறணும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை செய்தியாளர் சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக மாலை நேரத்தில் பிரேமலதா அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது அதுக்கு பதிலளிக்காமல் மௌனமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார். அதுக்கு பிறகு சுமார் 10 நிமிடத்துக்கு முன்பாக கூட தன்னுடைய மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய எக்ஸ் தளம் வாயிலாக சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது ஒரு 18 நிமிடங்கள் கழித்து அந்த பதிவை முழுமையாக நீக்கியிருக்கிறார். அதிமுக தேமுதிக கூட்டணியில் தேர்தல் நேரத்தில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் 5 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க போவதாக கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டதாகவும் அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் யார் என்பதை விரைவில் அறிவிப்போம் என்று பிரேமலதா தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்து தேமுதிகவிற்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது, அதாவது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உறுதியாக ராஜ்யசபா சீட்டை பெற்று மாநிலங்களவையில் இடம்பெறப் போவதாக தேமுதிக நிலைப்பாட்டில் இருந்த நிலையில தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்து தேமுதிக அதிமுக கூட்டணியில ஒரு விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பதிலளிக்காமல் பிரேமலதா விஜயகாந்த் சென்றிருந்த நிலையில சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய எக்ஸ் தளத்தை பயன்படுத்தி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அந்த பதிவை முழுமையாக நீக்கியிருக்கிறார். தொடர்ந்து தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் அதிமுக கொடுக்க போகிறதா அல்லது கூட்டணியில் என்ன ஏற்பட போகிறது என்பது பொறுத்திருந்தான் பார்க்க முடியும்.